அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிரதீக்ஷா ஸ்பீக்ஸ். பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பிரதீக்ஷா. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு கவிதை படித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு ஈர்த்த ஒரு கவிதை. ஒரு அனாதை கவிஞன் அவனோட பிறப்பை பற்றி எழுதின ஒரு கவிதை. இருவரின் உடல் பசியால் உண்டான எனக்கு இன்று வயிற்று பசியை போக்க யாரும் இல்லை. என்னை படைத்தவள் பெயரும் தெரியவில்லை, அவளுடன் படுத்தவன் பெயரும் தெரியவில்லை. இந்த சமுதாயம் எனக்கு இட்ட பெயரோ அனாதை அப்படின்ற ஒரு அனாதை கவிஞன் எழுதின கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு 2 பேச்சு போட்டியில நான் இந்த கவிதையை மேற்கோள் கட்டி பேசினேன். அப்போ சில பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த வார்த்தைகள் ஆஷா இருக்கு, இதை பயன்படுத்தாத, இந்த மாதிரி கவிதையை பயன்படுத்தாத, உன்னை மற்றவங்க தப்பா பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தோணுன விஷயம் ஒண்ணுதான், ஆர்ஷான வார்த்தையா இருந்தாலும் அதுல உண்மை இருந்தது. அந்த உண்மையை என் பாணியில நான் சொல்லியே தீருவேன் அப்படின்ற ஒரு நோக்கம் எனக்கு அங்கதான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்தது. இந்த அனாதை கவிஞன் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் போது உலகத்திலே கொடுமையான விஷயம் 2 இருக்குங்க. ஒண்ணு அனாதையா பிறக்கிறது. அனாதையா பிறக்கிறது கூட பரவாயில்ல, இன்னொரு விஷயம் எல்லாரும் இருந்து அனாதையா இருக்கிறது. இந்த 2 விஷயம் உலகத்தில் மிக கொடுமையான விஷயம். எல்லாரும் சொல்றீங்கல்ல கடவுள் இருக்காரு, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. கடவுள் நம்மளை படைச்சு நம்மளை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் கடவுளுக்கும் ஒரு நீண்ட நாளாவே ஒரு கோல்டு வார், எனக்கும் கடவுளுக்கும் ஒரு பகை இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் கடவுளுக்கும் சில கேள்விகள் இருக்கும். இன்னும் உண்மையா கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் எனக்கு நிறைய டைம் வந்திருக்கு. யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 2018ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 8 வயசு பொண்ணு 6 பேரால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறா. அவ இறந்து போனா வேற யாரும் இல்ல, ஆசிஃப் அவ பேரு. அந்த சம்பவம் நடந்த இடம் ஒரு கோவில். எல்லாரும் போறீங்களே, பணத்தை லட்சமா கொட்டி வாரி இறைச்சி, அங்க பிரதர்ஷனம் என்ன, மன்சோர் என்ன, அது பேர் என்ன, கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி கடவுள்னு ஒருத்தரை கும்பிடுறீங்கல்ல, அந்த கடவுள் முன்னிலேயே ஒரு பொண்ணு 8 வயது சிறுமியை கற்பழிச்சிருக்காங்க. அப்ப கடவுள் என்ன தூங்கிட்டு இருந்தாரா? இந்த கேள்விகள் எனக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். கடவுள் பாக்குறாரு, நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் தண்டிப்பாரு அப்படின்னு சொல்றீங்க. எங்க இருக்காரு அந்த கடவுள்? இந்த விஷயத்துல நான் கமல் சாரோட ஒத்துப்பேன். கடவுள் இல்லைன்னு சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும்னு தான் நான் சொல்றேன். கடவுள் அனைவருக்கும் சமம், எல்லாரையும் ஏற்றுப்பாங்க அப்படிலாம் பேசுறீங்க. அப்படி 10 ரூபா டோக்கன் தனி, 100 ரூபா டோக்கன் தனி இந்த கோயில்ல எல்லாம் வச்சிருக்கீங்க. எனக்கு புரியவே இல்லை. அதுவும் சில விஷயத்த பார்க்கும்போது நமக்கு அப்படியே வயிறு எரியும். பாத்தீங்களா, அது எனக்கு ஒரு நாள் நடந்தது. இந்த கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 ரூபா போடுவாங்க. சில பேர் 1000 2000 போடுவாங்க. அவங்களுக்கு இந்த 1000 2000 கொடுக்குறவங்களுக்கு இந்த கடவுள் போட்ட மாலையை எடுத்துட்டு கொடுப்பாங்க. அதுல என்ன புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு எனக்கு புரியல. அந்த 2000 ரூபாய் போடுவாங்கல்ல, அப்போ ஒரு மாதிரி வயிற்றுச்சலா இருக்கும். உலகத்துல மால் நியூட்ரிஷன் 68% குழந்தைகள் இறக்குறாங்க பிறக்கும் போதே. ஏன்? நியூட்ரிஷன் குறைபாடு. இங்க இந்தியா ஏழை நாடு வறுமை நாடுன்னு சொன்னான்னு சிறப்ப கட்டி அடிங்க அவனை. இந்தியா ஏழை நாடு வறுமை நாடுலாம் கிடையாது. இங்க பதுக்கி வச்சிருக்கவனும் பதுங்கி இருக்கவனும் அதிகமா இருக்கீங்க. அதனால இந்தியாவை ஏழை நாடுன்ற ஒரு காட்சி பொருளாவே ஆக்கி வச்சிருக்கீங்க. அந்த 2000 ரூபாய் இருந்தா 20 குழந்தைங்க ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடலாமா? தாராளமா சாப்பிடலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இல்ல நீ பேசுறதெல்லாம் தப்பு, கடவுள் இருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 4 பேர் வாங்க, கடவுள் இருக்கான்னு சொல்றவங்க, நம்ம உட்காந்து பேசுவோம். அப்படி கடவுள் இருக்காரு அப்படின்றத நீங்க நிரூபிக்கலாம். கடவுள் இருக்காருமா நம்பு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 4 பேர் வந்தீங்கன்னா வாங்க, நான் வீட்டு அட்ரஸ் தரேன், வாங்க உட்காந்து எல்லாரும் கலந்து பேசுவோம். கடவுள் இருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா நான் ஒரே ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். இட்ஸ் an humble request. அந்த மெசேஜை மட்டும் கடவுள் கிட்ட சேர்த்துருங்க. எல்லாரும் அவங்க வேலையை சரியா செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு அரசு அதிகாரி அவன் வேலையை சரியா செய்யலன்னா அந்த ஊழல் லிஸ்ட்ல சேர்க்கிறீங்க இல்லையா? அரசு அதிகாரி சரியா வேலை செய்யணும்னு சொல்றீங்க. அப்போ கடவுளும் எல்லாரையும் பார்த்துக்கிறது அவனோட பொறுப்பு தானே. அப்ப அந்த கடவுள் வேலையை சரியா செய்யணுமா இல்லையா? அப்ப அந்த கடவுளை பாத்தீங்கன்னா என்னோட சின்ன மெசேஜ் மட்டும் அந்த கடவுளுக்கு கொடுத்துருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க எல்லாரும் நாங்க எங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், நீ மூடிக்கிட்டு சும்மா இருக்காம உன்னோட வேலையை செய் அப்படின்னு அந்த கடவுளிடம் சொல்லிட்டு இருந்தாரா இந்த மெசேஜை கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிரதீக்ஷா ஸ்பீக்ஸ். மற்றும் ஒரு தருணத்துல அனைவரும் சந்திப்போம். எல்லாரும் வீட்டுல சேஃபா நிம்மதியா இருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.